5 மாநில தேர்தல்களிலே 3 மாநிலத்தில் ஜெயிச்சாங்க சார் அவங்க. அதனால பரவாயில்ல சார். அதனால என்ன சார், இந்த தேர்தல் ஜெயிப்பாங்க உதாரணம் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்றோம். அப்ப இங்க திமுக ஜெயிக்கும் சொன்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது. அதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா அதுக்கு மட்டும் அந்த உதாரணத்தை எடுத்துக்குவீங்க. இதுக்கு அந்த உதாரணத்தை எடுத்துக்க. ஒண்ணு ஒரு விதியை பொறுத்துனா எல்லாத்துக்கும் பொறுத்துங்க, பொறுத்தலைன்னா எதுக்குமே பொறுத்தாதீங்க. நான் சொல்றேன், வட இந்தியாவில் இருக்க தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது அடுத்தடுத்த தேர்தல் வேற வேற ஃபேஸாக நடக்க போகுது. சரியா? 7 கட்டமாக நடக்க போகுது. இது தேர்தல் என்பது அந்த ஒரு வாரத்துக்குள்ள இருக்க மக்களின் மனநிலை தான். நீங்கள் ஒரு வாரம் 4 வருஷமாக அனுபவப்பட்டிருப்பான். சரியா? ஆனால் அந்த வாரம் என்ன நடக்குதோ அதில் மொத்தம் மாறிடக்கூடும். ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்ல. அப்படி சார், நம்ம இந்த 5 வருஷத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினால் நாம் பட்ட துன்பம் என்பது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினை விட்டுருங்க. நான் சொல்கிறது கோவிடுக்கு நீங்கள் நடையாக நடந்தது, இந்த மாநிலம் பூரா நாடு பூரா ஒவ்வொரு மாநிலத்தில் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய நிர்வாக திறனற்ற ஒரு அரசுக்கு உதாரணம்.